நண்பர்களே, ஒரு சிறிய கேள்வி. கணிதத்தில் வரும் ஒவ்வொரு ரேஷியோ மற்றும் ப்ரொபோர்ஷன் கேள்வியையும் ஃபார்முலா இல்லாமல் வெறும் காமன் சென்ஸ் பயன்படுத்தி தீர்க்க முடியுமா? பெரும்பாலானோர் முடியாது என்று நினைப்பார்கள். ஏனென்றால் பள்ளியில் நமக்கு முதலில் ஃபார்முலாக்கள் தான் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் இன்று நாம் பார்க்க போகும் கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது. இதில் ரேஷியோ ஃபார்முலாவோ ஷார்ட்கட் ட்ரிக்கோ மனப்பாடம் செய்ய வேண்டிய எந்த விதிமுறைகளோ தேவையில்லை. அதற்கு பதிலாக ஒரு சிறிய கதையை கற்பனை செய்து சாதாரணமாக யோசித்தாலே பதிலை கண்டுபிடிக்க முடியும். அப்படியானால் வாருங்கள் இந்த சுவாரஸ்யமான கேள்வியை சேர்ந்து தீர்ப்போம். ஒரு மேலாளர் 3 தொழிலாளர்களுக்கு பி, கியூ மற்றும் ஆர் போனஸ் வழங்க திட்டமிட்டார். மொத்த போனஸ் தொகை 7500 ஆகும். பியின் போனஸ் தொகையின் 4 மடங்கானது கியூவின் போனஸ் தொகையின் 5 மடங்குக்கு சமம். அதேபோல கியூவின் போனஸ் தொகையின் 3 மடங்கானது ஆரின் போனஸ் தொகையின் 2 மடங்கிற்கு சமம். எனில் கியூவுக்கு வழங்கப்பட்ட போனஸ் தொகையை கண்டறியவும். பிக்கு கிடைக்கும் போனஸை 4 முறை எடுத்தால் கியூக்கு கிடைக்கும் போனஸை 5 முறை எடுத்ததற்கு சமம். இரண்டாவது தகவல். முதல் தகவல், பிக்கு கிடைக்கும் போனஸை 4 முறை எடுத்தால் கியூக்கு கிடைக்கும் போனஸை 5 முறை எடுத்ததற்கு சமம். இரண்டாவது தகவல், கியூக்கு கிடைக்கும் போனஸை 3 முறை எடுத்தால் ஆர்க்கு கிடைக்கும் போனஸை 2 முறை எடுத்ததற்கு சமம். இப்போது கொஞ்சம் யோசிப்போம். பியின் போனஸ் ஒரு உரையில் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கியூவின் போனஸ் இன்னொரு உரையில் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முதல் தகவல் என்ன சொல்கிறது? 4 பி உரைகள் 5 கியூ உரைகளுக்கு சமம். அதை எப்படி எழுதிக் கொள்ளலாம்? அதாவது இந்த 2 பக்கங்களிலும் இருக்கும் பணத்தின் மதிப்பு ஒன்றுதான். இப்போது இதை எளிதாக புரிந்து கொள்ள 2 பக்கங்களிலும் மொத்தம் 20 நோட்டுகள் இருக்கிறது என்று கற்பனை செய்வோம். ஏன் 20? ஏனென்றால் 20ஐ 4ஆலும் வகுக்கலாம், 5ஆலும் வகுக்கலாம். இப்போது 4 பி உரைகளில் சேர்த்து 20 நோட்டுகள் இருந்தால் ஒரு பி உரையில் இருக்கும் நோட்டுகள் அதாவது ஒரு பி உரையில் 5 நோட்டுகள் இருக்கின்றன. அதேபோல் 5 கியூ உரையில் சேர்த்து அதே 20 நோட்டுகள் இருந்தால் ஒரு கியூ உரையில் இருக்கும் நோட்டுகள் அதாவது ஒரு கியூ உரையில் 4 நோட்டுகள் இருக்கின்றன. எனவே முதல் தகவலிலிருந்து நமக்கு கிடைப்பது பியில் 5 நோட்டுகள், கியூவில் 4 நோட்டுகள். இப்போது இரண்டாவது தகவலை பார்ப்போம். 3 கியூ உரைகள் is equal to 2 6 உரைகள். மீண்டும் இதை எளிதாக புரிந்து கொள்ள 2 பக்கங்களிலும் மொத்தம் 6 நோட்டுகள் இருக்கிறது என்று கற்பனை செய்வோம். ஏன் 6? ஏனென்றால் 6ஐ 3ஆலும் வகுக்கலாம், 2ஆலும் வகுக்கலாம். இப்போது 3 கியூ உரைகளில் சேர்த்து 6 நோட்டுகள் இருந்தால் ஒரு கியூ உரையில் இருக்கும் நோட்டுகள்
அதாவது Qவில் 2 நோட்டுகள் இருக்கிறது. அதேபோல் 2 R உரைகளில் சேர்த்து 6 நோட்டுகள் இருந்தால் ஒரு R உரையில் இருக்கும் நோட்டுகள், அதாவது Rல் 3 நோட்டுகள் இருக்கிறது. இப்போது ஒரு சிறிய சிக்கல் வருகிறது. முதல் தகவலில் Qவில் 4 நோட்டுகளும், இரண்டாவது தகவலில் Qவில் 2 நோட்டுகள். இப்பொழுது இரண்டாவது தகவலின் முடிவில் நமக்கு இருப்பது Qவில் 2 நோட்டுகள் மற்றும் Rல் 3 நோட்டுகள். இப்போது ஒரு சிறிய சிக்கல் வருகிறது. முதல் தகவலில் Q 4 நோட்டுகளுடன், இரண்டாவது தகவலில் Q 2 நோட்டுகளுடன் வருகிறது. ஒரே Q 2 விதமாக இருக்க முடியாது. அதனால் 2 தகவல்களும் ஒரே மொழியில் பேச வேண்டும். இரண்டாவது தகவலில் இருக்கும் Qவின் 2 நோட்டுகளை 4 நோட்டுகளாக மாற்ற வேண்டுமென்றால் அதை 2 மடங்கு செய்ய வேண்டும். அப்படியானால் Q 4 நோட்டுகளுடனும் R 6 நோட்டுகளுடனும் இருக்கின்றது. இப்போது 2 தகவல்களும் சரியாக பொருந்துகின்றன. அதனால் நமக்கு கிடைப்பது Pயில் 5 நோட்டுகள், Qவில் 4 நோட்டுகள், Rல் 6 நோட்டுகள். இப்போது 2 தகவல்களும் சரியாக பொருந்துகின்றன. இப்போது மொத்த நோட்டுகளை எண்ணுவோம். 5 + 4 + 6 = 15 நோட்டுகள். இந்த 15 நோட்டுகளின் மொத்த மதிப்பு 7500. அப்படியானால் ஒரு நோட்டின் மதிப்பு இப்பொழுது ஒரு நோட்டின் மதிப்பு ரூபாய் 500 என்பதை கண்டுபிடித்து விட்டோம். இப்போது Qவிடம் 4 நோட்டுகள் இருக்கின்றன. ஒரு நோட்டின் மதிப்பு 500 என்றால் Qவின் போனஸ் 4 × 500, மொத்தம் 2000. அதனால் Qவுக்கு கிடைக்கும் போனஸ் தொகை ரூபாய் 2000. கவனித்தீர்களா? நாம் எந்த ஃபார்முலாவையும் பயன்படுத்தவில்லை. கேள்வி என்ன சொல்ல வருகிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டு படிப்படியாக யோசித்தோம். அடுத்த வீடியோவிலும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கணித பிரச்சனையை காமன் சென்ஸ் மற்றும் லாஜிக்கல் திங்கிங் மட்டும் பயன்படுத்தி எப்படி தீர்க்கலாம் என்று பார்க்கலாம். அதுவரை கணிதத்தை மனப்பாடம் செய்யாதீர்கள். புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நன்றி.